ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல்னாலே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு. ஆனால் எந்தவித சுவாரஸ்யமே இல்லாமல் நடந்து முடிஞ்ச தேர்தல்னு வந்து பார்க்குறப்ப குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தான். ஏன்னா யார் ஜெயிக்க அப்புறம் எல்லாருக்குமே வந்து தெரியும். எதிர்கட்சிகள் நாங்கள் ஒன்றா இருக்க காமிக்கிறதுக்காக தான் ஒரு வேட்பாளர் வந்து நிப்பாட்டினாங்க, சுதர்சன் ரெட்டி. இருந்தால் கூட அவர் வந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. சிபிஆர் என்டிஏ கூட்டணியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டிலேருந்து போனவர். தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு நபரை கொடுத்துருக்கோம், அதனால நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், இனிமேல் எலெக்ஷன் வர்றப்ப ஓட்ட குத்துணும்னா பிரச்சாரம் பண்ணா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா வந்து இனிமே இவர் இப்போ குடியரசு துணைத் தலைவர் ஆயிட்டதுனால தமிழ்நாட்டுக்கு வரப்போற நிதியையோ இல்ல திட்டங்களையோ யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இனிமே தமிழ்நாட்டுக்கு. டைரக்டா அவரே டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரா? ஆமா, அவரே பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுருவாரு எல்லாத்தையும். ஓகே, நீங்க வந்து 15வது குடியரசு துணைத் தலைவராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ராஷ்டிரபதி பவன்ல ஒரு சிறப்பான ஒரு விழா வந்து நடத்தினாங்க. அதுல வந்து எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ஜிகே வாசன்லாம் கூட இடம் கொடுத்துருந்தாங்க. ஜிகே வாசனுக்கு அப்படியா? ஃபர்ஸ்ட் ரோ தானே? ஃபர்ஸ்ட் ரோல இல்ல, கடைசி ரோல தான் வச்சிருந்தாங்க. ஏன் அவருக்கு என்ன கடைசி ரோ எப்படி கொடுப்பாங்க? பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாங்கன்னா கூட்டு வந்து முன்னாடி வர வச்சிருப்பாங்க. பேர்லயே ஜி வச்சிருக்காரு அவரு, அவருக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹெச் ராஜா, நயனா நாகேந்திரன், தமிழ்நாட்டை சேர்ந்த சில முகங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. இதுக்கும் அண்ணாமலை போகல, ஆப்சண்ட். முன்னாடி அந்த கூட்டத்துக்கும் போகல, இப்பயும் போகல டெல்லிக்கு. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு சிபிஆர் உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாரும் வந்து இப்படி உட்காந்துருந்தாங்கன்னா சிபிஆர் மோடி இப்படி உட்காந்துருந்தாரு. யாருக்கு நேரா தெரியுமா உட்காந்துருந்தாரு அவரு? யாருக்கு நேரா? மோடிக்கு நேரா எதுவும் உட்கார்லையே. இல்ல, ஜெகதீப் தங்கர். ஜெகதீப் தங்கர் உட்காந்துருக்காருன்னா ஜெகதீப் தங்கருக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரில உட்காந்துருந்தவர் யாருன்னா சிபிஆர் ராதாகிருஷ்ணன் தான். ஏன் இடம் சார் அது அப்படின்னு ஜெகதீப் தங்கர் நினைச்சிருப்பாரு. 53 நாள் கழிச்சு ஜெகதீப் தங்கர் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. ஜூலை 21 மாயமானவர் தான் அவர் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலி பண்ணாரு, அங்க போனார் இங்க போனாருனாங்க. இப்பதான் கண்ணால நம்ம பாக்குறோம். ஆமா, பக்கத்துல வந்து வெங்கையா நாயுடு பாத்தியா, அவர் தான் முன்னாடி இருந்தார் அந்த போஸ்ட்ல. இப்ப ஜெகதீப் தங்கரும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த விழா வந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து முடிவடைஞ்சது. எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் மோடி வந்து எல்லாம் எழுந்துச்சு நின்னாங்க. அப்புறம் பிரசிடென்ட் வந்தாங்க, எல்லாம் எழுந்துச்சு நின்னாங்க. அப்புறம் நேஷனல் அந்தம் பாடினாங்க, பதவியேற்பு விழா. அப்புறம் நேஷனல் அந்தம் திரும்பி பண்ணாங்க. விழா வந்து முடிவடைஞ்சது. 10 நிமிஷத்துல விழா வந்து முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா, பிரசிடென்ட் கிளம்பி போறப்ப பிரைம் மினிஸ்டர் மட்டும் வணக்கம் வச்சுட்டு போனாங்க. இந்த சைடு தான் ராம்நாத் கோவிந்த் உட்காந்துருந்தாரு. அவங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்கும் மனசுக்குள்ளார. ஆமா ஆமா, அது இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து இன்னைக்கு பிரைம் போக்கஸா யார் மேல போக்கஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சிபி ராதாகிருஷ்ணன் மேலதான் இருந்திருக்கணும். அவர் தான் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. இருந்தாலும் நாங்க முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 53 நாள் கழிச்சு வெளியே வந்திருக்காருல்ல, அவர் தான் ஹெட்லைன்ஸா மாறி இருக்காரு. மிஸ்ஸிங் தன்கர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க எல்லாம். பிரசிடென்ட் வெளியில போனவனே பிரதமர் மோடியும் வெளியே கிளம்பி போறாங்க. பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப ஜெகதீப் தங்கர் ஆப்போசிட்ல வராரு. நட்டா கரெக்டா பாத்துட்டாரு. நட்டா கொடுக்க, அவர் வந்து பியூஷ் கோயல் வந்து கை கொடுக்க, அவர் அப்படியே கிளம்பி போயிட்டாரு ஜெகதீப் தங்கரும். மனசுக்குள்ள என்ன ஓடி இருக்கும்னு தெரியல ஜெகதீப் தங்கருக்கு. பட் ஒரு மாதிரி நல்லா கையெல்லாம் தட்டினாரு. ஜெகதீப் தங்கர் மேலதானே இருந்துச்சு. எப்படி இருக்கும் ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு இருந்தப்ப அவர் பதவி ஏற்று முடிச்சோடனே மனசா அந்த முகத்திலே மகிழ்ச்சி எல்லாம் தெரிஞ்சுது. மேபி மனசுக்குள்ளார சில வேலைகள் இருக்கலாம். என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் உங்களையும் பண்ண போறாங்க, ரெடியா இருந்துக்குங்க. அது வேற இருந்திருக்கும். ஓகே, விழா சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆளுநர்களுக்கு அந்த மசோதாவுக்கு ஒரு காலக்கெடு விதிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றம். அதெல்லாம் எப்படி விதிக்க முடியுமா உங்களுக்கு? குடியரசுத் தலைவருக்கு வேற விதிச்சிருக்கீங்களேன்னு குடியரசுத் தலைவர் தரப்புல இருந்தே ஒரு 14 கேள்விகள் போச்சு உச்சநீதிமன்றத்துக்கு. அதை ஒரு விசாரணையாவே உச்சநீதிமன்றம் 10 நாட்களாக நடத்தினாங்க. பல மாநிலங்களும் அதில் வந்து பேசினாங்க. தமிழ்நாடும் கேரளாவும் நீங்கள் சொன்னதான் சரி, காலக்கெடு இருக்கணும்னு பேசினாங்க. மத்திய அரசோட வழக்கறிஞர்கள் அதெல்லாம் கூடாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பாஜக ஆள்ற மாநிலங்களும் அதே தான் சொன்னாங்க. இப்போ என்னென்னா, அந்த விசாரணை முடிஞ்சிருக்கு. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கவாயோட தலைமை நீதிபதி கவாயோட பதவிக்காலம் நவம்பரில் முடியுது. அதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு வரும். ஏன்னா அவர் தலைமையில் தான் அந்த அமர்வு வந்து இருக்குது. ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு. அந்த தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம். நம்ம நமக்கு தீபாவளி பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிர்மலா ஜியும் மோடிஜியும் சேர்ந்து தீபாவளிக்காக நாங்கள் ஜிஎஸ்டியை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்லாப் வந்து 2 ஸ்லாபாக வந்து மாற்றிருக்காங்க. பல இது 5% இருக்கு, சில இது வந்து 18% இருக்கு. 28% 18% வந்து மாறிடுச்சு. 18% பலமே 5% மாறிடுச்சு.
5% இருக்கிறது எல்லாமே 0 எக்ஸம்ப்டன் வந்து மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டாருக்கு ஒரு பெரிய பூமா இருக்கும்னு நம்புறாங்க அவங்க. ஓகே. இப்போ அதனால நம்ம ஷோரூம் நம்ம போறப்ப நம்ம ஜியோடைய போட்டோ இனிமேல் நம்ம பார்க்க போறாங்க. ஏன் அவர் எதுவும் வாங்குறாரு அந்த கம்பெனியை? அவர் என்னன்னா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காருல, அதனால விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா ஆட்டோமொபைல்ஸ் அந்த விற்பனையாளர்களுக்கும் இவர் போட்டோ போட்டா நிறைய வாங்க வருவாங்களா? குறைச்சிருக்காரு ஜிஎஸ்டி. அது என்ன விலைப்பட்டியல் எப்படி போடணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி இருந்தப்ப அந்த காரு அந்த பைக்கோட விலை எவ்வளோ, இப்போ ஜிஎஸ்டி குறைச்சப்ப இந்த கார் இந்த பைக்கோட விலையோங்கிறத ஒட்டிருக்கணுமா முன்னாடியே. அதுல இவர் போட்டோ இருக்கணும். இவர் போட்டோ இருக்கணும். சரி, அந்த பழைய ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? அது ஜி தான். அது பக்கத்துல இன்னொரு போஸ்டர், இவர் தான் இதை கொண்டு வந்தாரு. இப்ப இவரே தூக்குறாரு. 11 வருஷம் இல்ல, 2017 அப்புறம் தானே கொண்டு வந்தாங்க. இவ்வளவு நாள் உங்களை கஷ்டப்படுத்தினாரு, இப்ப சரி பண்ணிட்டாரு அப்படின்னு போஸ்டர் ஓட்டணுமா? எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமொபைல்ல மட்டும் ஒட்டக்கூடாது, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல மட்டும் ஒட்டக்கூடாது, மல்லிகை கடை எல்லா இடத்தையும் ஒட்டணும். கார்ல முன்னாடி கண்ணாடியில எதுவும் ஒட்ட சொல்லலையே அது வாங்கும் போது. ஏன்னா பெட்ரோல் பங்க்ல நம்ம போறப்பவே யார் முகத்தை பார்த்து நம்ம பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ஊத்திக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வேற ஆளுக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவரோட அமைச்சரவையில ஒருத்தருக்கு. அது அப்புறம் பேசுவோம். ஆனா ஜி வந்து இப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சு ஒட்டியிருக்காரு. இது அவருக்கு பேக் ஃபயர் கூட ஆகலாம். ஜி தான் அறிவிச்சாரு, இப்ப ஜியே வந்து எடுத்திருக்காருங்கிறது தெரிய வந்துடும். அவங்களுக்கு எல்லாம் பேக் ஃபயர் ஆகாது. இப்ப அதெல்லாம் நம்பி தானப்பா பண்றாங்க. ஏன்னா மக்களவே பழச மறந்துடுவாங்க. இவ்வளவு தூரம் பரவாயில்லையே, நமக்கு 10,000 ப்ராஃபிட்டா இருக்கு, 20,000 ப்ராஃபிட்டா இருக்கே, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் யோசிச்சு டக்குன்னு மோடி படம் பாக்குறப்ப ஆஹா இவர் தான் அந்த கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிப்பாங்க. ஒரு நம்பிக்கை தான். கடவுளே மோடியேன்னு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாரு அவரு. சரி, இதெல்லாம் ஒரு அறிவிப்புன்னு வந்து விட்டுருக்குறாங்க. இதுக்கடுத்து வந்து நாளைக்கு வேற அவருக்கு விளம்பரம் பிடிக்காது அப்படிங்கிறத தெரியாம அங்க உள்ள மணிப்பூர்ல உள்ள பாஜக நிர்வாகிகள் பெருசா வந்து அவருக்கு கட் அவுட் வச்சு இதெல்லாம் போட்டு ஒரு ஆர்ச் மாதிரிலாம் போட்டு அவர் வர்றதுக்கு, ஏன்னா அங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் ஆர்ச் எல்லாம் போட்டு ஒரு டான்ஸை போட்டோம்னா மக்கள் சரியாயிருவாங்க நம்புறாரு போல மோடிஜி. அதனால ஏற்பாடு பண்ண சொன்னாரா என்னன்னு தெரியல, இல்ல அவங்களாவே பண்றாங்களான்னு தெரியல. அவங்களே தானே பண்ணுவாங்க. தன்னெழுச்சியா யாரு? பாஜகக்காரங்க, பொதுமக்கள். அங்க மக்கள் வந்து வீடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களையும் போய் பாக்குறாராமா நாளைக்கு. அப்போ இந்த டான்ஸ் ஆடிட்டே போய் பார்ப்பாங்களா எனக்கு புரியல ஒன்றும். பட் என்னன்னா இவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்களா ஆர்ச் எல்லாம், அதை நேற்று நைட்டு வந்து நிறைய யாருன்னு தெரியல மர்ம நபர்கள் வந்து அடிச்சு உடச்சி தீ வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களாம் பயங்கர கோவத்துல இருக்காங்க போல. ஏன்னா வந்து இவ்வளவு நாள் கழிச்சு அவர் வந்து ஆறுதல் சொல்ல வராருங்கிறது கொஞ்சம் ஓகேவா இருக்கு எங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணிட்டு ஒரு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆடம்பரமாக வந்து இங்கே எங்களை வந்து எப்படி பார்ப்பார் அவர், இது விளம்பரம் பண்ணுறதுக்காக வர மாதிரி தான் இருக்குன்னு குக்கி அமைப்புகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சூராசந்த்பூர் அங்கே தான் வராரு. அங்கே குக்கி மக்கள் தான், பழங்குடி மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி வீடுலேருந்து முகாமில் இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்பீச்சு, அப்புறம் அப்படியே இம்பால் போகிறாரு. அங்கே ஒரு 8,500 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வச்சுட்டு அங்கேயும் வீடு இழந்து இருக்கவங்களை வந்து சந்திச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் டெல்லிக்கு வராரு. இப்ப நீங்க வீடு இழந்திருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? அங்க பிஜேபி கவர்மெண்ட் தான். அங்க போஸ்டர் ஓட்டுவாங்களா அந்த முகாம்ல வீடு இழந்ததுக்கு காரணம் அவர் போட்டோ போட்டு. அதனாலதான் இந்த மக்கள் வந்து அடிச்சு உடைக்கிறாங்க, கோவத்தினாலதான் அது. ஆனா என்ன சொல்றது, இப்போ நாள் கழிச்சு போறாரு, நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட 863 நாட்கள் கழிச்சு அங்க போறாரு. 864வது நாள் தான் அவருக்கு மணிப்பூர் தெரிஞ்சிருக்கு இந்த கலவரத்துக்கு அப்புறம். இப்போதான் காரு, ஷோரூமு, பெட்ரோல்லாம் பேசணும். அடுத்து டீசலை பற்றி பேச வச்சுட்டாரு நிதின் கட்கரி. ஏற்கனவே பெட்ரோலில் 20% எத்தனால கலக்கணும், 100% வரையும் கலக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட மகன்கள் 2 பேரும் எத்தனால் தயாரிப்பில் தான் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதீத லாபம் வருதுன்னு குற்றச்சாட்டும் இருக்குது. இப்போ வந்து டீசலில் கலந்து பார்த்து ஆமாம், நேபாள் போராட்டம் அதில் தான் ஆரம்பிச்சுது. சரி, இப்போ என்னென்னா அதில் வந்து டீசலில் கலந்து பார்த்துருக்காங்க. எத்தனால ஒழுங்காக ஒர்க் ஆகலையாம், வண்டி ஸ்டார்ட் ஆகலையாம். சரி என்ன பண்ணலான்ட்டு இப்போ யோசிச்சு ஐசோபியூட்டனால் அப்படின்னு ஒன்று வந்து அதில் கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சில பேருக்கு கேள்வி வரலாம், அப்போ அந்த கம்பெனி ஆரம்பிப்பாங்களா மகன்கள் அப்படின்னு? அதை ஆரம்பிக்க வேணாமா, ஏன்னா எத்தனால்லேருந்து சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணாதான் ஐசோபியூட்டனாலே வருமா. ஸோ அதனால வந்து ஐசோபியூட்டனால நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு அறிவிச்சிருக்கோம். அதனால தானே அந்த இதை நாங்கள் கொண்டு வர்றது யாருக்கு டீலிங்கு போயிடக்கூடாது. ஆமாம், அதனால அவர் என்ன சொல்கிறார் நிதின் கட்கரினா, விவசாயிகள் பாருங்கள், அது வந்து கரும்பு விவசாயிகளுக்கெல்லாம் இது அதுலேருந்து தான் தயாரிக்கிறவங்க போது அது பெரிய ஒரு பயனாக இருக்குது. மக்கள் வந்து பயனடைவாங்க, சுற்றுச்சூழல் சரியாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் என் மேலே திட்டமிட்டே சில பேர் செலவு பண்ணி வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணணும்னு இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்காரு அந்த கூட்டத்திலேயே. அப்படி பேசிட்டு இதை சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுது. இவரு
நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தா கூட உள்துறை அமைச்சர் அவருடைய ஃப்ரெண்டு தான். இவருக்கு எதிராக யார் பிரச்சாரம் பண்றாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரெண்டா? பிரதமரே முதல்ல இவரோட ஃப்ரெண்டா? சரி, ஓகே, வச்சிருக்காங்க அமைச்சரவையில அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரேபரேலியில நேத்து அங்க பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, மக்கள் குறையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. மேபி இன்னைக்கு காலைல வந்த உடனேயே குடியரசு துணைத் தலைவர் பதவி விழாவுக்கு போவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா போல, கார்கே மட்டும் தான் போயிருந்தாரு. ஆனா தொடர்ந்து ஒரு விஷயத்த 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, சீக்கிரம் ஒரு ஹைட்ரஜன் பாம் வெடிக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஆட்டம் பாம்னு சொல்லிட்டு தான் தேர்தல் ஆணையத்து மேல இந்த வாக்கு திருட்டு புகார்லாம் கொடுத்துருந்தாரு. அது மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகா நடந்திருக்குங்கிறத ஆதாரபூர்வமா சொல்லியிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இது வர்றப்ப நாடே கொந்தளிக்க போகுது, பிரதமர் மோடி மக்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாருங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது பிஜேபி காரங்கிட்ட விசாரிச்சா அது ஒண்ணும் இல்லைங்க, கீழே போட்டுருங்க அவங்க சொல்றாங்க. ஆமா, அது ஃபேக்குங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபேக்ட் செக் பண்ணி அது தேர்தல் ஆணையத்தோட டேட்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபியில் இன்னொன்னு வேற சொல்றாங்க, இது வெளிநாட்டு சதி இருக்குது உள்ளார தூண்டுதல் பேர்ல தான் ராகுல் காந்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வெளியிட்ட அந்த பிடிஎஃப்ல பாருங்க, மியான்மர் டைம் இருக்கும். அதுதான், அது இது மியான்மர் நாட்டுல இருந்து ராகுல் காந்தி இயக்குறாங்க அப்படின்னா, முன்னாடி இட்டாலியன் சொல்லிட்டு தான் மியான்மர் வரைக்கும் வந்திருக்காங்க. மியான்மர் வந்திருக்காங்க. ஆனா அதை ஃபேக்ட் செக் பண்ணி இதுதான் ஃபேக் அப்படின்னு சொல்லி அதையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து. சரி, ஓகே, அந்த ரேபரேலியில போயிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கூட்டம் எம்பி தலைமையில தான் நடக்கும். அதை நடத்திருக்காரு. அதுக்கு அமைச்சர் வேற வந்திருக்கிறாரு. யோகி ஆதித்யநாத்தோட அமைச்சரவையில இருந்து தினேஷ் பிரதாப் சிங். அவர் குறுக்க பேசிட்டு இருந்தாரு போல, நான் தான் இங்க தலைவர், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சான்ஸ் கொடுக்கும்போது தான் நீங்க பேசணும்னு அவர் சொல்ல. அவர் தினேஷ் பிரதாப் சிங் என்ன சொல்றாருன்னா, நீங்க நாடாளுமன்றத்திலாம் சபாநாயகர் இப்படி பண்ணும்போது நீங்களும் இப்படித்தானே குறுக்க பேசுவீங்க, நான் அப்படிதான் பேசுவேன்னு அது ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. மாவட்ட வளர்ச்சின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. அதுதான் அனுப்பி விடுறது, போய் இது பண்ணுங்க, இந்த குட்டை கொலை கொடுங்கன்னு. இன்னொரு பக்கம் இங்க எடப்பாடி பழனிசாமி அந்த எழுச்சி பயணம் போய்கிட்டே இருக்காரு. ஆனா எழுச்சி ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இடிபி வரவங்க சொல்றாங்க. பிஜேபிக்காரங்க மனசு விட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிளவு ஏற்பட்டுட்டே தானே இருக்கு, ஒவ்வொருத்தர வெளியே போயிட்டே தான் இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே ஒரு வெற்றி விளம்பரத்துக்காக நடத்தப்படுறது, அதை வாங்கி குப்பையில தான் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு அவரு. ஆமா, அதுல பலகாரம்லாம் மடிச்சு அந்த கடைகள்லாம் பஜ்ஜி மடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சீமான் அவருக்கு அந்த நடிகை பாலியல் வழக்குல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதை போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துல போய் கேட்டிருந்தாரு. நடிகை தரப்புல இவர் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினது மட்டும் இல்லாம அவதூறு பரப்பிட்டு இருக்காரு என்னை பத்தின்னு சொன்னோன்னா நீதிபதிகள் கோபமாயி சீமான் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அப்போதான் நாங்கள் இந்த வழக்கே விசாரணைக்கு ஏற்றுக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் இந்த மாநாடு, அப்புறம் இஸ்லாமிய சொந்தங்களை சந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ராமநாதபுரம்லாம் போய் பேசியிருக்காரு. விஜய் பேசுகிற வீடியோ ஒன்று விடாமல் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை மாதிரியே பாடி லாங்குவேஜ்லாம் எடுத்து அந்த டைலாக்லாம் மறக்காமல் அப்படியே கரெக்டாக சொல்கிறாரு. இன்னும் பதட்டம் ஆகுமா இல்லையா? ஏன்னா இளைஞர்களுக்கு குறி வச்சு தான் என்டிக்கே போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் ஃபுல்லா விஜய் மேலதான் இருக்காங்க. அதனால வாக்கு போயிடுமோ, ஏன்னா அந்த மாநில அந்தஸ்து வேற வாங்கி வச்சிருக்காரு அவரு, எல்லாம் போயிடுமோன்னு பதட்டத்துல தான் இருக்காரு சீமான். ஆமா, சிங்கம் அது வேட்டையாடுற சிங்கம் இல்ல, வேடிக்கை காட்டுற சிங்கம். நாளைக்கு வராருல விஜய் திருச்சியில் அந்த சுற்றுப்பயணம், அதை இப்படி சொல்லியிருக்காரு, வேடிக்கை தான் அது, சும்மா பார்த்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்ட்டு. இப்ப நாளைக்கு திருச்சி பெரம்பலூர்ல ஆரம்பிக்க போறாரு விஜய். ஏன் சனிக்கெல்லாம் பிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு நானும் ஒரு டைம் சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்குதான் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு லீவு. காலேஜ் பசங்களுக்காக ஓட்டு இருக்கும், ஸ்கூல் பசங்க சரி தாவாம இருந்தா சரி, நாளைக்கு பார்ப்போம். காட்சியெல்லாம் பக்கத்துல தான் போறோம். போத்தீஸ் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜவுளி கடை, அந்த நிறுவனத்துக்கு தொடர்பான பல கடைகள், உரிமையாளர் வீடு, எல்லா இடத்துலையும் ஐடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை, நெல்லை எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 2 முறை நடந்துட்டு இருக்கு, 2009 அப்போ 2012 அந்த மாதிரி சமயத்துல இப்ப திருப்பி நடக்குது அப்படிங்கிறாங்க. வரி இப்பதான் இருக்கா இல்லையான்னு போகப்பதான் தெரியும், அங்க அறிக்கை கொடுக்குறப்பதான் வெளியே வரும் அந்த மேட்ரு. ஒரு பக்கம் சர்வதேச அளவுல தொடர்ந்து 2-3 வருஷமா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் இந்த காசா மீது. இப்ப காசாங்கிற நகரமே கிடையாது, காசாவை நாங்க ஃபுல்லா புடிச்சுட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு நெதன்யாகு. அங்க இருக்கிற மக்களும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல எல்லாம் வெளியேறி போயிருக்காங்க அந்த காசா நகரத்தை விட்டு. ஒரு பெரிய ஒரு சோகமான நிகழ்வுலாம் நடந்துகிட்டே இருக்கு. மண்ணை விட்டு அந்த மக்களை விரட்டிட்டு இஸ்ரேல் அந்த இடத்த ஆக்கிரமிக்க பாக்குது அப்படிங்கறதா நமக்கு தெரியுது. ஆமா, இது பார்த்தா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதே மீதான் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கு கத்தார். சீக்கிரம் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு கத்தாரும் இப்போ சொல்லியிருக்கு. ஆமாம், ஏன்னா கத்தார் மேலே இவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க தோஹால.
இந்தியாவில இருந்தும் வந்து பிரதமர் மோடி வந்து அதுக்கு பேசியிருக்காராமா கத்தார் பிரதமரோட. அதனால அதில் தாக்குனது யாருங்கிற வார்த்தையே இல்லை, இஸ்ரேலோட தாக்குதலை கண்டிக்கிறோங்கிற மாதிரி இல்லை, தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறதும் ஒரு விவாதமாக மாறி இருக்கு. இதுக்கிடையில் அமெரிக்காவில் ட்ரம்ப்போட நெருங்கிய நண்பர் வலதுசாரி ஆர்வலர், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சார்லி கிரிக், அவர் வந்து நேற்று வந்து சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். இப்போ ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், இதுதான் அமெரிக்காவோட உயரிய விருது, அதை அவருக்கு வழங்கவிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு. இன்னொரு பக்கம் நேபாள், அங்கே வந்து அந்த போராட்டம்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க வந்து அந்த போராடினாங்களா, அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் முற்றிலுமாக கலைச்சிடணும், புதுசாக தான் தேர்தல் நடத்தணும், அரசியல் அமைப்புலையும் நிறைய மாற்றம் கொண்டு வரணும், ஊழலுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இன்னும் கடுமையாக வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. கேர்ள்ஸ் நினைக்கிறாங்களாம் பேசாம பையனா பிறந்திருக்கலாம், பாய்ஸ் பேசாமல் பிறக்காமே இருந்திருக்கலாம், வீடு வாடகைக்கு, தொடர்புக்கு பக்கத்து வீடு, தட் ஹவுஸ் ஓனர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஞாபக சக்தி மூளைக்கு நல்லது, ஞாபக மருதி இதயத்துக்கு நல்லது. ஒவ்வொரு கட்சியிலும் நீக்கப்பட்ட எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது? ஐசோபியூட்டனால் சேர்த்தா போறாங்க டீசல் கூட, அது ஒர்க் ஆகலன்னு இன்னொரு ரூட்டை வந்து எடுத்திருக்காரு நிதின் கட்கரி. ஆமா, எத்தனால் சரிப்பட்டு வராதுன்னு ரூட்டை மாத்திருக்காரு. ஆமா, அதனால வந்து இந்த ஐசோபியூட்டனால் எடுத்ததுனால அவருக்கு நம்ம அவார்டு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்கோம். ஆமா, புதுசா ஏதாவது ஒரு பேரை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு லாபமோ இல்லையோ அவர் மகனுக்கு லாபம்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆமா, அதனால மோடிக்கும் நிதின் கட்கரிக்கும் ரூட்டை மாத்து, ஏன்னா நெடுஞ்சாலையில போறப்ப டக்கு டக்குனா ரூட்டை மாத்தி போய்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவங்க ரூட்டெல்லாம் மாத்துறாங்க. எப்படியாவது கலப்படமான ஒரு பெட்ரோல் டீசல் அவங்க கொடுத்தே தீர்வோம் நிக்கிறாங்க அவங்க. சரி, ஓகே, நாட்டுக்கு நல்லதானே, நமக்குமே சுற்றுச்சூழல் நல்லதானே, இன்ஜினுக்கு நல்லதா, அவங்க மகனுக்கு நல்லதுன்னா நல்லது, அவங்களுக்கு நல்லதுதான், அவங்க நல்லது கிடையாது. சரி, அதோட ரூட்டை பார்த்து அவார்டை சொல்லிட்டு விடைபெறலாம். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.